வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே கல்யாணம் நடக்காது. என் பையனுக்கு இந்த பழியெல்லாம் தீருங்க, கண்டிப்பா தீரும். அப்ப நீ என் மருமகளா வரணும்னு நினைப்பல? என்ன நினைக்கிறது? எனக்கு இந்த சம்பந்தமே வேணாம். சோ உனக்கு உண்மையிலே அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது? டேய் சத்தியமா தெரியாதுடா. ஆனா போட்டோஸ் இருக்கு. இல்லாத கல்யாணத்துக்கு 1000 செலவு. நீயே பாரு எப்படி பிஎன்எல்ல வந்து எல்லாம் தர்ம கணக்குன்னு எழுதிட்டா. எவ்வளோ தான் ஹேண்டில் பண்ணுறது எனக்கே தெரியல. ராஜ், நம்மளோட டீல் என்ன? நீங்கள் ஏன் கூட இருக்கும் போது அந்த வீட்டை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் குறையும்? வீட்டுக்கு போகல, கிளம்பி போகும்போதே பார்த்து ஓட்டிட்டு போ. அடுத்த வாரம் மறுபடியும் வருவேன். My wife's favorite flower. Nice. Tamar? Holiday? Heartbreak holiday. ரெண்டு பேரும் சேர்ந்து வர வேண்டியது. நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். கேட்கறதுக்கு சுகமாக தான் இருக்கு. என்ன பண்றது? நடக்க வேண்டியது நடந்துதான் ஆகணும். நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? மை வெட்டிங் anniversary. வாவ், உங்க வைஃப் எங்க? ரெண்டு வருஷம் ஆக போகுது. சாரி. கலாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வருஷமும் இங்கே தான் வருவோம். 25 வருஷமா ஒன்றா இங்கே வந்திருக்கோம். ஆனால் இப்போ அவையும் கூட இல்லை. இருந்தாலும் நான் தனியாக வருவேன். இந்த இடத்துக்கு வந்தாலே அவங்க ஞாபகமாக இருக்கும்ல. இங்கே வந்தால் தான் அவன் ஞாபகம் வரணும்னு இல்லை, அவன் ஞாபகம் எப்போதும் என் கூடவே இருக்கும். எனக்கும் கலாவுக்கும் நிறைய அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அதான் எப்போதும் இங்கே வந்தால் அந்த மூமெண்ட்ஸை என்னால் ரிலீவ் பண்ண முடியுது. அப்போ உங்களுக்கும் இது ஒரு ஹார்ட் பிரேக் ஹாலிடே தான்? இல்லை, கலா இருந்ததை பற்றி நினச்சி நான் இங்கே சோகமாக இருக்க வரல. இன்ஃபேக்ட் அந்த 25 வருஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போ பாருங்க, நான் இங்கே நின்றுட்டு உங்கள் கூட பேசுகிறேன். என்னை பார்த்தா என்ன சோகமாக இருக்கிற மாதிரியா தெரியுது? நான் பாட்டுக்கு என் ஹாலிடே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். அவங்க எப்படி இருப்பாங்க? எப்போதும் பாசிட்டிவாக வாழணும்னு நினைப்பாங்க. வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தவங்க என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு என் கூட ஒரு சின்ன வீட்டில் வந்து தங்கிட்டாங்க. அந்த டைமில் எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு கலாவை பிடிக்காது. அதையும் சமாளிச்சுட்டு
அவங்க கரியர் அதையும் பார்த்துக்கிட்டு நமக்கு பிறந்த 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு எப்படி தான் சமாளித்தாலும் எனக்கே தெரியல. ஷீ இஸ் மை அயன் லேடி. டேய் அந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் இன் பண்ணி அவங்க கண்ணை பாரு. டேய் என்னடா சொல்கிற? எனக்கு கூட புரியலடா. நீ நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தேன்னா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, ஆனால் அவங்க ரிஃப்ளெக்ஷன் மட்டும் வேறு வேறு இடத்த காட்டும். டேய் நீ சொல்கிறது கரெக்ட் தான்டா. ரிஃப்ளெக்ஷன் மட்டும் வேறு வேறையாக இருக்குது. அப்படின்னா யாரோ ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுக்குடா? அதான் தெரில. பிரியாக்கு இதை பற்றி தெரியுமா? உயிரே என்ன எப்பயும் வீட்டில் சந்திக்கலாம்னு சொல்வீங்க, இன்னைக்கு வெளியே? இது போதும்னு நினைக்கிறேன். எது போதும்? நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிறது காதல்னு நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு அப்படி தோணலையா? பாரு ரோஹிணி, கீர்த்தி வந்து அவ என்னை ரொம்ப நம்புறா. என் மேலே அவ ரொம்ப பாசம் வச்சிருக்கா. நான் உங்க மேல பாசம் வைக்கல. நான் அதை கேட்ட கேள்விக்கு நீங்க ஒன்றும் பதில் சொல்லலை. என்ன கேள்வி? நமக்குள்ள இருக்கிறது காதல்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? இப்படி திடீர்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஏய் அழுவாத, அழுவாதன்னு சொல்கிறேன்ல ப்ளீஸ். உங்களுக்கு தான் என் மேல காதலே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்ப எதுக்கு இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? நான் நடிக்கல. என்னதான் லவ் பண்றீங்க, நான் தான் உங்க உலகம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் பொய்யா? அப்படிலாம் இல்லை. ஓகே, உங்க மனசை நீங்க தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு துளி அளவு கூட என் மேல லவ் இல்லை? நான் காதலிக்கிறேன். பட் கீர்த்தி பற்றி நினைக்கும் போது தான் எனக்கு. நான் உங்களை என்னையும் கீர்த்திக்கு நடுவில் சூஸ் பண்ண சொல்லல, என்னையும் காதலிங்கன்னு தானே சொல்றேன். Come here. அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பாரு. என் கண்ணு ரிஃப்ளெக்ஷனில் ஒரு மரம் தெரியுதா? இப்போ அந்த பொண்ணோட கண்ணு ரிஃப்ளெக்ஷனில் பாரு, என்ன தெரியுது? டிராஃபிக் ஹெட்லைன்ஸ் மாதிரி இருக்கு. 2 பேரும் ஒரே ஃபோட்டோவில் இருக்கும், ஆனால் எப்படி 2 வேறு ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியுது? அன்லெஸ் யாரும் இந்த 2 செப்பரேட் ஃபோட்டோஸ் எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ என் ஃபேஸ்புக்கில் இருக்கு. இந்த ஃபோட்டோ வச்சு தான் யாரும் மனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்து நம்பிட்டியா? I'm sorry, Ashwin. நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். பிரியா, நான் பர்ஃபெக்ட் இல்லை. பட் ஐ வுட் நெவர் சீட் ஆர் லை டு யூ.
hi. Hey, hi, Bhumika. ஹாய். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, லஞ்ச் சாப்பிட போறீங்களா? ஆக்சுவலி இங்க ஒரு ஹாக்கர் சென்டர் இருக்கு. சிக்கன் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல, சிக்கன் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. இல்ல. இல்ல, பேசிக்கிட்டே கூட சாப்பிடலாம். எனக்கு ரெண்டும் ஓகே. ஐ அம் வெரி ஃப்ளெக்சிபிள். எனக்கு பசிக்கல. ஓ, பசிக்கலையா? உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்? அஸ்வினும் பிரியங்காவும் இப்போ திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அஸ்வினுக்கு நான் கசன், பிரியங்காவுக்கு நீங்கள் தங்கச்சி. ஸோ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோன்னு சொல்லலான்னு தான். எனக்கு அப்படி தோணல. ஓகே, இப்போ பாருங்கள், அஸ்வினும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி, இன்ஃபேக்ட் பிரதர்ஸ்னே சொல்லிக்கலாம். பிரியங்காவுக்கு நீங்கள் தங்கச்சி. ஸோ அஸ்வினோ பிரியங்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போ நமக்குள்ளார இருக்கிற உறவு என்ன? என்ன? அதை தான் கேட்குறேன். என்ன என்ன? ஆனால் போங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. புரியுது. நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பினா நாம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி முறை தானே? கரெக்ட் தானே? என்ன? சரிதான். இல்லை, எனக்கு இப்போ மூளை கொஞ்சம் லைட்டாக வேலை செய்ய மாட்டேங்குது. இல்லை பரவாயில்ல, எனக்கு நல்லா தான் வேலை செய்யுது. அண்ணன் தான். இப்போ நான் சொன்னது உங்கள் காதுக்கு சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். நானும் அஸ்வினும் அண்ணன் தம்பி மாதிரி மட்டும்தான். ஆனால் கசன்ஸ். இன்ஃபேக்ட் தூரத்தை சொந்தம். அவள் எங்கேயோ இருக்கா, நான் எங்கேயோ இருக்கா, அந்த லெவலில் போயிட்டு. லுக், நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பினா நம்ம 2 பேரும் நான் உங்களை அண்ணன் தான் கூப்பிடணும். அண்ணன். தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையால் மட்டும் எனக்கு கூப்பிடாதீங்க. பார்க்கலாம். சரிங்க, நான் வரேன். இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், பேசிக்கிட்டே சாப்பிடலான்னு நீங்கள் தானே சொன்னீங்க. எனக்கு பசியே போயிடுச்சு. அப்போ நான் போகலாமா? நாங்கள் அண்ணன் தம்பிலாம் இல்லை, தூரத்து சொந்தம். எனக்கு அஸ்வின்னா யாருன்னே தெரியாது. அவன் பேரே நான் கேள்விப்பட்டதில்லை. என்ன அண்ணன் மட்டும் கூப்பிடாதீங்க. உயிரே உயிரே அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இஷ்டம் தான் வச்சுக்குவாளாம், இல்லைன்னா தூக்கி போட்டுருவாளாம். மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் குழம்பி போயிருந்தா, அவ்வளோதான். அவள் லாயர் தானே, அப்புறம் எதுக்கு குழம்பணும்? யாராக இருந்தாலும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அப்படி தான் நடந்துக்குவாங்க. டேய், நீ எதுக்குடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அவள் என்ன பண்ணான்னு தெரியாதா? மறந்துட்டியா? யாரோ என்னமோ சொன்னாங்கிறது அது உண்மையா பொய்யான நம்புறதில்ல. நம்பாம உன் மேலே சந்தேகப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தேகப்படுவா. மா, பிரியா அப்படிப்பட்டவ இல்லைம்மா. டேய், நீ சும்மாடா, உனக்கு தெரியாதே. இவ உனக்கு வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இவ கஷ்டப்படுத்துவா. இவ மட்டும் இல்லடா, இவ குடும்பமே உன்னை கஷ்டப்படுத்தும். ஏன், அவளுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அஸ்வின், நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், ஏன்டா சும்மா இருக்க? சரிம்மா, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீட்டு விட்டு கிளம்பிடுறேன். என்னடா சொல்ற? இல்லைம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் பிரியா இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன். அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். அப்போ என்ன தனியாக விட்டுட்டு போறியா? மா, நீங்கள் எனக்கு முக்கியம், பிரியாவும் எனக்கு முக்கியம்மா. ஐ ரியலி லவ் அம்மா. அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கொடு. பிரியா, நீ எல்லாம் புரிஞ்சுதான் சரியா?
அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்கலைல்ல? என்னம்மா கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னப்போ நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நீங்களே நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. அது இல்லை பிரியா, எல்லாம் நல்லபடியாக நடந்தா எனக்கும் அதில் சந்தோஷம்தான். ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. நிதானமாக யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இல்லைன்னா பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மறுபடியும் சந்தேகத்தில் தான் வந்து முடியும். அம்மா, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். கவலைப்படாதீங்க. அஸ்வின் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. அவனை யாரோ நல்லா மாட்டி விட்டுருக்காங்கம்மா. அவன் என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் காமிச்சிட்டான். அவன் மேலே தப்பு இல்லை. அவன் நல்லவம்மா. எல்லாராலையும் எப்போவுமே நல்லவங்களா இருக்க முடியாது. தெரியும்மா. ஆனால் அஸ்வின் விஷயத்தில் எனக்கு எல்லாம் சரின்னு படுது. எந்த பிரச்சனையும் வராதுன்னு தோணுது. அந்த தைரியத்தில் தான் நான் கல்யாணத்துக்கு மறுபடியும் ஒத்துக்கிட்டேன். அம்மா, நான் சரியான முடிவு தானே எடுக்கிறேன். அஸ்வின் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவான்னு நீ நம்புறியா? அதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் பிரியா, கல்யாணத்துக்கு முன்னால் உனக்கு அஸ்வின் கிட்டே இருந்தோ அவனுக்கு உன்கிட்ட இருந்தோ எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பேசிடுங்க. அதுதான் உங்கள் 2 பேருக்கும் நல்லது. புரியுதுமா? ஒரு காலத்தில் நானும் அப்படி தான். பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கான்டினென்டல் காடி, பெரிய தரை வீடு எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சு கடன். எல்லாரும் துரத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் சரியில்லை. எப்படி நான் இன்னும் சம்பாதிக்க போகிறதில்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் தான் இருந்தேன். சரி ராஜேஷ், வாழ்க்கையில் மேலே மேலே வளரணும். ஸோ ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். 100,000 200,000 ஆக்குறேன். அந்த 200,000 400,000 ஆக்குறேன். அதுவும் 1/2 மாதத்தில். 6 மாதத்துலையா? என்னடா பண்ண? பெருசாக ஒன்றும் பண்ணல. சுருக்கமாக சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். எதில் இன்வெஸ்ட் பண்ண? 1 2 பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஒன் திங்ஸ் ஃபார் ஷூர், நான் எதில் காசு போட்டாலும் மினிமம் ஒரு 2 மடங்கு திருப்பி கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணாதான் பணத்தை அதிகரிக்க முடியும். சொல்கிறேன், இந்த கடன்காரன் துரத்துவான். இருக்கிற எல்லா காசும் அவன்கிட்ட கொடுத்தனா நீ எப்படி சம்பாதிக்க போகிற? பணம் போட்டால் தான் பணம் எடுக்க முடியும். நீயும் செஞ்சு பாரு. Two, 3 m times 4 cm. புரியும். 24 7 இதான் நம்பரு. 224 47. What's here? So என்ன ஆகும்? This one will come like அதே மாதிரி எப்படி வரும்? ஆகாசா நாட்டா. Okay. 246 plus ஒரு one will come like என்ன? சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். சாப்பிட்டு போங்க. Sure. Okay. 3 times 4. So that is what? 4. Okay.